ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் ஹேண்ட்பனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் கொஷின். இதில் let x be a non-linear space over k and y be a subspace of x. xன்னு ஒரு non-linear space over k இருக்குது. kங்கிறது ஃபீல்டு, yன்றது subspace of x. இப்போது ஒரு dual space yலேருந்து நம்ம தயாரிக்கிறோம். இந்த yயும் ஒரு நான்லினியர் ஸ்பேஸ் தான். இதுலேருந்து நம்ம ஒரு டுவல் ஸ்பேஸ் தயாரிக்கிறோம். அந்த டுவல் ஸ்பேஸ்க்குள்ளேருந்து ஒரு ஃபங்க்ஷன் g எடுத்துக்கிறோம். ஸோ டுவல் ஸ்பேஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் ஆல் பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஜின்றது ஒரு ஆப்ரேட்டர், ஒரு ஃபங்க்ஷனல் g. இது வந்து y டேஷில் இருந்துச்சுன்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக f டேஷ் x டேஷில் fன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா, fஐ நம்ம yக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா f with restricted to y is equal to g, then the norm of f is equal to norm of g. fக்கும் நார்முக்கும் லென்த்து சேமாக இருக்கும். அண்ட் f வந்து yக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது fவும் gயும் ஒரே மாதிரி இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸில் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கேவை வந்து இந்த கேன்ற ஃபீல்டு வந்து ரியல் பிளேன்லேருந்து ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேன்ற ஃபீல்டை காம்ப்ளெக்ஸ் பிளேன்லேருந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரியல் பிளேனுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஜீன்ற ஃபங்க்ஷன் டுவல் ஸ்பேஸ்லேருந்து எடுத்துக்கிட்டதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம். இது கேஸ் 1. இதில் வந்து ஒயில் இருக்கிற ஜி வந்து 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸில் இருக்க எஃப்பும் 0வாக தான் இருக்கும். ஸோ இந்த கேஸ் ரொம்ப ட்ரிவியல். ஸோ அதனால் எஃப் வந்து ஈக்குவல் டு ஜின்னு நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். நார்ம் ஆஃப் எஃப்பும் நார்ம் ஆஃப் ஜியும் ஈக்குவல்னு நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இன்கேஸ் எஃப் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஜி வந்து சம் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கும். ஸோ ஜி வந்து ஒரு ஃபங்க்ஷனல்ன்றதுனால ஆஃப் வச்சு நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம ஒய்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், எலிமெண்ட் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஜி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஜி வந்து நாட் ஈக்குவல் டு 0னா அதை வந்து நம்ம அண்ட் கன்சிடர் இ இஸ் ஈக்குவல் டு யூ ஆஃப் ஏ கமா 1 பை நார்ம். அதாவது இதில் இருக்கிற ஜியை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் இருக்கும். அந்த நெய்பர்ஹுட்டை ஈன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ஜியை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட்ன்றதுனால ஈன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ஜியை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட்ன்றதுனால இது ஒயில் இருக்கும். இட் இஸ் அ நெய்பர்ஹுட் இன் ஒய். ஓப்பன் பால்னு நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஸோ யூனிட் ஓப்பன் பால், இதோடைய ரேடியஸ் 1 பை நார்ம் ஆஃப் ஜி அண்ட் இதோடைய பாயிண்ட் வந்து ஏன்ற பாயிண்ட்டை சுற்றி 1 பை நார்ம் ஆஃப் ஜின்ற ரேடியஸில் ஒரு பால் வரைகிறோம். அந்த பால் வந்து ஜி ஆஃப் ஏக்கு நெய்பர்ஹுட்டாக இருக்குது. ஸோ ஜி வந்து எம்டி இல்லைன்னு எடுத்துக்கிட்டு ஜிலேருந்து ஒரு எலிமெண்ட் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டு அந்த எலிமெண்ட்டை வச்சு ஜிக்கு மேப்பிங் பண்ணும்போது ஜி ஆஃப் ஏ வந்து 1ன்னு கிடைக்கும்னு எடுத்துக்கிட்டு அண்ட் அதை வந்து 1ஆக இருக்கிறதுனால அதை வச்சு ஒரு யூனிட் பால் தயாரிக்கிறோம். அந்த யூனிட் பாலோடைய ரேடியஸ் 1 பை நார்ம் ஆஃப் ஜி அண்ட் பாயிண்ட் வந்து ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஈக்கும் ஒய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ரிலேட் பண்ணுறோம். ஈக்கும் ஒய்க்கும் காமனாக எதுவுமே இல்லை, ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஈக்கும் ஒய்க்கும் காமனாக இருக்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த எலிமெண்ட்டோடைய அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஜி ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தேன் 1. ஜி ஆஃப் ஒய் மைனஸ் 1 இஸ் லெஸ் தேன் 1ஆக இருக்கணும், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 1ஆக இருக்கணும். ஸோ அதனால் ஜி ஆஃப் ஒய் வந்து 1க்கு கன்வர்ஜ் ஆகும்னு எடுத்துக்கிட்டு ஜி ஆஃப் ஒய் மைனஸ் 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஜி ஆஃப் ஒய் இதை வந்து ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஜி ஆஃப் ஏன்னு எழுதலாம். இந்த நெய்பர்ஹுட்டை வச்சு ஜி ஆஃப் ஒய் மைனஸ் ஜி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 பை நார்ம் ஆஃப் ஜின்னு எழுதலாம். இதில் ஜி ஆஃப் ஏவுடைய வேல்யூ 1ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால ஜி ஆஃப் ஒய் மைனஸ் 1ன்னு எழுதிட்டு இப்போது ஜி ஆஃப் 1க்கு பதிலாக ஜி ஆஃப் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா ஜியை வந்து ஒய்க்கும் ஏக்கும் காமனாக எடுத்துக்கிட்டு ஜி ஆஃப் ஒய் மைனஸ் ஏன்னு எழுதுகிறோம். இப்போ இதில்
நம்ம லீனியாரிட்டி கண்டிஷன் படி நார்ம் ஆஃப் ஜி தனியாகவும் நார்ம் ஆஃப் y மைனஸ் ஏ தனியாகவும் எழுதுகிறோம். லெஸ் தேன் ஒன்னு வரும். ஸோ இந்த y மைனஸ் ஏ வந்து length of y minus a வந்து is equal to norm is less than norm of 1 by norm of g நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, g of y வந்து not equal to 0ன்னு நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிது. ஸோ அதாவது என்னென்னா absolute value of g of y minus 1 is less than 1 means then g of y கண்டிப்பாக not equal to 0. இப்போது இன்கேஸ் g of y 0வாக இருந்துச்சுன்னா ஜீரோவாக இருக்கிற g of y எல்லாத்தையுமே ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்து z of gன்னு பேர் வைக்கிறோம். அது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோஸுடைய ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே z of gன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த z of gயை ஈக்கும் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு நடுவில் இன்டர்செக்ஷன் எடுத்தோன்னா அது எம்டியாக இருக்கணும். அதாவது இந்த ரெண்டு செட்டுமே டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ரிலேட் பண்ணுறோன்னா, ஒரு ஈன்ற ஒரு செட்டு ஓப்பன் செட்டு, அது கூட ஒரு இன்னொரு ஒரு செட் இருக்குது, அந்த நான் எம்டி செட் இருக்குது. இந்த ரெண்டு செட்டுமே சேர்ந்தால் ஒரு டிஸ்ஜாயிண்ட் கான்வெக்ஸ் சப்செட்டாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே சேர்த்து டிஸ்ஜாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு எஃப்னு ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும் இன் எக்ஸ் டேஷ். ஸோ இந்த தியரமில் பார்த்த மாதிரி எக்ஸ்னு ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு ஓவர் த ஃபீல்டு கேன்னும் போது E1 E2ன்னு ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் கான்வெக்ஸ் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ E1ன்றது ஓப்பன் செட், E2ங்கிறது நம்மளுக்கு யாருன்னு தெரியலை, ஆனால் E2ன்றது ஒரு கான்வெக்ஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து E1னும் z of g வந்து E2னும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா E1ம் E2வும் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்றது இந்த வேர்டிங்ஸில் நம்மளுக்கு புரியுது. ஸோ இது ரெண்டும் டிஸ்ஜாயிண்ட்னா இதுக்கு இடையில இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒயில் எக்ஸில் ஒரு ஃபங்க்ஷனல் எஃப்னு எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதான் இந்த எக்ஸ் வந்து டுவெல் ஸ்பேஸ். அப்போனா எக்ஸில் இருக்கிற எல்லாமே பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷனல் கலெக்ஷன் ஆஃப் ஆல் பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் இந்த space is called dual space. ஸோ இதில் இருக்கிற f வந்து ஈக்குவலன்ட் டு 0 ஆன் z of g. z of gன்னு ஒரு z of gன்றது எல்லா ஜீரோஸோடைய ஃபங்க்ஷன் தான் z of g. இந்த z of gயில் f வந்து ஜீரோவாக இருக்கும். அண்ட் f ஜீரோவாக இருந்துச்சுன்னா z of gயில் ஜீரோவாக இருந்துச்சுன்னா z of f வித் ரெஸ்ட்ரிக்டட் டு yலையும் f of g ஜீரோவாக இருக்கும், f ஜீரோவாக இருக்கும். ஸோ f ஜீரோவாக இருந்துச்சுன்னா f of yன்னு நம்ம ஒய்னு ஒரு எலிமெண்ட் ஒய்லேருந்து எடுத்து செக் பண்ணும்போது f of y is equal to 0 belongs to z belongs to f with restricted to y on f of x not is equal to 0. இப்போ நம்ம f வந்து f of x not equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். x வந்து ஒரு ஓப்பன் செட்டில் இருக்கும் போது f of x வந்து நம்ம not equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஓப்பன் செட் E வந்து பெரிய நார்மல் லீனியர் ஸ்பேஸ் எக்ஸ்லையும் இருக்குது அண்ட் ஒய்ன்ற சப்ஸ்பேஸ்லையும் இருக்குது. இப்போது நம்ம ஏன்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், அது ஈலையும் இருக்குது அண்ட் ஆல்சோ எஃப்லையும் இருக்குது, அண்ட் ஆல்சோ எக்ஸ்லையும் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எஃப்னு நம்ம எக்ஸ் டேஷ்லேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு எலிமெண்ட்டு கூட இந்த ஏவை ஜாயின் பண்ணி எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோன்னா அதோடைய வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு தான் வரும். ஸோ இது ரெண்டுமே லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ்ன்றதுனால எஃப்ஐ வித் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜிஇ எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ரெண்டுமே டுவெல் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ் ஆன் ஒய். ஸோ ரெண்டுமே ஒய்க்குள்ளே தான் இருக்கும், ரெண்டுமே லீனியர் ஃபங்க்ஷனல்ஸாக தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம லீனியாரிட்டி கண்டிஷனில் எழுத முடியும். எஃப் வந்து ஒய்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது எஃப் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 1ஆக இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு மேலே பார்த்த மாதிரி ஜி ஆஃப் ஏவும் நம்ம 1ன்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டுத்தோட வேல்யூமே 1ஆக இருக்கும் போது எஃப் ஆஃப் ஏவும் ஜி ஆஃப் ஏவும் 1ஆக இருக்கும். இது ஒரு வகையில் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம எஃப் ஆஃப் ஒய் வந்து 0வாக இருக்குது இன் z belongs to in z of
எஃப் வித் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒயில் எஃப் ஆஃப் ஒய் ஜீரோவாக இருந்துச்சுன்னா z ஆஃப் ஜியில் வந்து ஜி ஆஃப் ஒய் ஜீரோவாக இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் ஒய்யும் ஜி ஆஃப் ஒய்யும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எஃப் வித் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒய்யும் ஜியும் ஈக்குவலாக இருக்கும்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதில் எஃப் வித் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜியை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நார்மாலிட்டி கண்டிஷன். நார்ம் ஆஃப் எஃப்பும் நார்ம் ஆஃப் ஜியும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம எக்ஸ்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். அண்ட் அது வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டுன்றதுனால அது வந்து ஜெட் ஆஃப் எஃப்பில் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்னு ஒரு எலிமெண்ட் எக்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். அது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அதனால் ஜெட் ஆஃப் எஃப்பில் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம். இன்கேஸ் அது வந்து ஜெட் ஆஃப் எஃப்பில் இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். அது எக்ஸில் மட்டும் தான் இருந்துச்சு, ஜெட் ஆஃப் எஃப்பில் இல்லை அப்படின்னா அதை ஏ மைனஸ் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் does not belongs to ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது இதுக்கு நம்ம நாம் எடுக்கும் போது a minus x divided by f of x is equal to norm of x by f of x less than or equal to greater than or equal to 1 by norm of g, or f of x less than or equal to norm of x into norm of g. f of x வந்து நம்ம g of xன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ f of y is equal to g of yனா இப்போ நம்ம இதையே நம்ம உள்ளே இருக்கிற நம்பரை சேஞ்ச் பண்ணி f of g is equal to f of x is equal to f of g of xன்னு எழுதலாம். ஸோ f of xக்கு நம்ம நாம் எடுக்கும் போது g of xக்கும் நம்ம நாம் எடுப்போம். ஸோ g of xக்கு நாம் எடுக்கும் போது f of x தனியாகவும் நார்ம் ஆஃப் எஃப் தனியாகவும் நார்ம் ஆஃப் எக்ஸ் தனியாகவும் எழுதலாம். அண்ட் நார்ம் ஆஃப் ஜி தனியாகவும் நார்ம் ஆஃப் எக்ஸ் தனியாகவும் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி தான் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஜி நார்ம் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ப்ரூவ் ஆகுது, நார்ம் ஆஃப் எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஜின்னு ப்ரூவ் ஆகுது. இதோட ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டி நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதுவும் ப்ரூவ் ஆயிரும். ஸோ அதனால் நார்ம் ஆஃப் ஜி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஜின்னு வந்தாலும் சரி, நார்ம் ஆஃப் ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஜின்னு வந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் ஈக்குவலேட் பண்ணி நம்ம நார்ம் ஆஃப் ஜி ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எஃப்னு சொல்லிடலாம். ஸோ நார்மாலிட்டி கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போது கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேனுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஜி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் லீனியாரிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸ் வந்து ஒரு லீனியர் ஸ்பேஸ்ன்றதுனால by the case k is equal to r, there is a linear functional u on x such that u belongs to real of g. Let f of x is equal to u of x minus I u of x ix for all x belongs to e. Then we can prove that f restricted to y equal to g and norm of u of is equal to norm of u, real of g is equal to real of g, then norm of f is equal to norm of g ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த uன்றது ஒரு ரியல் நம்பர்ன்றதுனால f வந்து இந்த ரியல் நம்பருக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஜியும் ரியல் நம்பர் ஆஃப் எஃப் ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நார்ம் ஆஃப் எஃப்பும் நார்ம் ஆஃப் ஜியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதை தொடர்ந்து ஒரு கொரலேட்டரி கொடுத்துருக்காங்க, இதையும் நம்ம பார்த்துருவோம். எக்ஸ்னு ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் கேல இருக்குது அப்படின்னா நான் ஜீரோ எலிமெண்ட் ஏன்னு ஒன்று எக்ஸ்லேருந்து எடுக்கிறோம். அப்போ தேர் எக்ஸிஸ்ட் ஆஃப் எஃப் பிலாங்ஸ் டு எக்ஸ் டேஷ் வித் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஏ அண்ட் நார்ம் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1. இது எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம், y டேஷ்ன்றது ஒரு டூவல் ஸ்பேஸ் அண்ட் ஒய்ன்றது ஒரு ஸ்பேன் ஆஃப் ஏன்றது ஒரு எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்டை ஒய் வந்து ஸ்பேன் பண்ணியிருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் கே ஒய் டு கே. ஜின்றது ஒரு பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷனல். ஸோ அது வந்து ஒய்லேருந்து கேக்கு ஒரு மேப்பிங் பண்ணுது. இந்த மேப்பிங் எப்படி எழுதலான்னா ஒய்லேருந்து எடுத்துக்கிட்ட ஏ வச்சு
ஜி ஆஃப் கேஏன்னு எடுக்கிறோம். இப்போ இதுக்கு நாம் எடுத்தோம் அப்படின்னா கே ஆஃப் நாம் ஏன்னு வரும். ஸோ தென் there exists f belongs to x dash f of a is equal to g of a is equal to norm of a f of a f is equal norm of f is equal to norm of g which is equal to 1. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் தியரத்தை வச்சு நம்ம இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம்.